بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் டிபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் அரபி இலக்கிய பாடத்தை தெரிவுப்பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 11 மாணவர்களுக்கு 13வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அரபிலக்கிணைய பாடத்தில் முதலாம் தவணைக்குரிய பாடங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில நாங்க சென்ற வாரம் கடைசியாக சந்தர்ப்ப துவாக்களை பார்த்தது படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வகையில நாங்க 11ஆம் ஆண்டுல உள்ள துவாக்கள் எண்ணிக்கை மொத்தமாக 11. இந்த 11 துவாக்கள்ல முதலாம் தவணைக்குரிய துவாக்களாக 3 துவாக்கள் காணப்படுகின்றன. சரியா? அதில் ஒன்றுதான் அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், லா இலாஹ இல்லா அன்த. சரியா? அப்ப அந்த துவாவை நாங்க சென்ற வாரம் நாங்க பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இன்னும் 2 துவாக்கள் காணப்படுகின்றன. அந்த துவாக்களையும் பார்த்துவிட்டு எங்களோட முதலாம் தவணைக்குரிய சிலபஸ்ல அடுத்த பகுதிகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பார்ப்போம். ரைட். அப்ப அந்த வகையில இன்னும் ஒரு துவா ஒன்றைக்கு காலைக்கில் மாத்திரம் ஓதக்கூடிய துவா. அதாவது இந்த அமைப்புல வந்தா அஸ்பஹ்னா, நாங்க எங்களோட சிலபஸ்ல இருக்குது எப்படி என்று சொன்னா அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூத்து வயிலேக்க நுஷூர் என்று காலைக்கில் மாத்திரம் ஓதக்கூடிய துவா இருக்குது. சரியா? ரைட். ஓகே. அப்ப எங்களோட சிலபஸ்ல இல்ல, அவட புத்தகத்திலையும் இல்ல, இருந்தாலும் மாலைக்கில் ஓதக்கூடிய துவா வடிவம் இருக்குது இதே மாதிரி. அதுல அஸ்பஹ்னா என்று ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக அம்சைனா என்று ஆரம்பிக்கப்படும். அல்லாஹும்ம பிக அம்சைனா வபிக அஸ்பஹ்னா வபிக நஹ்யா வபிக நமூத்து வயிலேக்க நுஷூர். நுஷூர் என்ற சொல்லு பதிலாக அல் மசீர் என்ற சொல் வரும். சரியா? ரைட். அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் தேடி படிச்சு பாடமாக்கி கொள்ளுங்கோ. நாங்க சிலபஸ்ல இருக்கின்ற துவா என்ற வகையில காலையில் ஓதக்கூடிய துவாவை பார்ப்போம். நாங்க ஏற்கனவே சென்ற வாரம் பார்த்த அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அந்த துவா எல்லாம் சென்ற வாரம் நாங்க பார்த்த துவா அது காலைக்கிலும் மாலைக்கிலும் ஓதக்கூடிய துவா. அது காலைக்கிலும் மாலைக்கிலும் ஓதக்கூடிய துவா. இப்ப நாங்க பார்க்க போற துவா காலைக்கில் மாத்திரம் ஓதுகின்ற துவா. மாலையிலாக இருந்தால் நாங்க பயன்படுத்தக்கூடிய இந்த சொற்கள் ஓர்டர் மாறி வரும். சரியா? அதுகிட்ட சிலபஸ்ல இல்லை என்றதால நான் அதை பார்க்கல. நாங்க இதெல்லாம் பார்ப்போம். ரைட். ஓகே. ஓகே, பாருங்க. இப்ப அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூத்து வயிலேக்கன் நுஷூர். இதுல சில சொற்கள் இதுல இல்ல. சரியா? அரும்பதங்கள் என்ற சொற்களுக்குள்ளால சில சொற்கள் இல்லை. இருந்தாலும் நாங்க ஏற்கனவே படிச்ச சொற்கள் தான். உதாரணமாக அல்லாஹும்ம. அல்லாஹும் என்ற கருத்து என்ன சொல்லுங்க பார்க்க. அல்லாஹும் என்ற கருத்து என்ன? யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வே, அல்லாஹும்ம. சரியா? பிக என்று வாழ்ந்த கருத்து என்ன? பிக உண்மை கொண்டு. சரியா? உன்னை கொண்டு. அல்லாஹ்வை நாங்க நீங்கள் என்று அழைக்கிறீல்ல, நீ என்றுதான் அழைக்கிற. இப்ப யா அல்லாஹ் உன்னை கொண்டு இல்ல, உன்னை கொண்டு. சரியா? அப்ப அல்லாஹ்வே உன்னை கொண்டு
அண்டு வார. அப்ப அல்லாஹ்வே, சரியா? யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா அல்லாஹ், பிக உன்னை கொண்டு. அப்ப திருப்ப திருப்ப வபிக வபிக வபிகன்ட்டு ஆ மொத்தமாக 4 இடங்கள்ல வந்திக்குது. பிக, வபிக, வபிக, வபிகன்னு 4 இடங்கள்ல வந்திக்குது. அந்த இடங்கள்ல எல்லாம் உன்னை கொண்டு அந்த ஹரத்துல வரும். சரியா? அப்ப அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, அஸ்பஹ்னான்ற கருத்து காலை பொழுதை அடைந்தோம். காலையை நாம் அடைந்தோம். சரியா? அப்ப அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, யா அல்லாஹ் உன்னை கொண்டு நாம் காலை பொழுதை அடைந்தோம். காலையை அடைந்தோம். ரைட்? அதே போல வபிக மேலும் உன்னை கொண்டு அம்சைனா மாலையை அடைவோம் அல்லது அடைந்தோம். இறந்த காலத்துல தான் நிக்குது. அடைந்தோம் என்று சொல்லுவோம் மேலும் அல்லது அடைவோம் என்று சொல்லுவோம் மேலும். ரைட். அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா, யா அல்லாஹ் உன்னை கொண்டு நாம் காலை பொழுதை அடைந்தோம். மேலும் உன்னை கொண்டு நாம் மாலை பொழுதை அடைந்தோம். வபிக நஹ்யா வபிக நமூத்து. இந்த 2 சொல்லும் உங்களுக்கு தெரியும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா. சரியா? என்ன சந்தர்ப்பத்தில் ஓதுறது? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா என்பது? தூங்கும் போது. எங்கட சிலபஸ்ல இல்லாவிட்டாலும் கூட, சிலபஸ்ல இல்லதான் நித்திரை கொள்ளும் துஆ இல்ல. ஆனா நித்திரையிலிருந்து எழும்பியதும் ஓதும் துஆ இருக்குது. அப்ப அமூத்து வ அஹ்யா என்ற அந்த துஆ எங்களுக்கு பரிச்சயம். அப்ப அதுல வந்து இப்ப இங்க நஹ்யான்னு இருக்குது. அதுல அஹ்யான்னு வருது. இல்ல நமூத்து வண்டிக்குது. அந்த துஆல அமூத்து வண்டி வருது. சரி. அப்ப வபிக நஹ்யா வபிக நமூத்து. ஓகே. வபிக நஹ்யா மேலும் உன்னை கொண்டு நஹ்யா உயிர் வாழ்கிறோம். நஹ்யான்ற கருத்து என்ன? உயிர் வாழ்கிறோம். வபிக நமூத்து மேலும் உன்னை கொண்டே நமூத்து நாம் மரணிப்போம். மவுத் என்ற சொல்லுகளை பரிச்சயமான சொல். மவுத் மரணம். அப்ப நமூத்து என்ற சொல்லுக்கும் மவுத் என்ற சொல்லுக்கும் மிச்சம் நெருக்கமான தொடர்பு இருப்பதை நீங்க பார்க்கலாம். எனவே அந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளையிலும் நமூத்து வந்தா நாம் மரணிப்போம். சரி. அப்ப வபிக நஹ்யா மேலும் உன்னை கொண்டு நாம் உயிர் வாழ்கிறோம். வபிக நமூத்து மேலும் உன்னை கொண்டு நாம் மரணிப்போம். அப்ப திரும்ப பாருங்கோ. அல்லாஹும்ம பிக அஸ்மஹ்னா, யா அல்லாஹ் உன்னை கொண்டு நாம் காலை பொழுதை அடைந்தோம். வபிக அம்சைனா மேலும் உன்னை கொண்டு நாம் மாலை பொழுதை அடைந்தோம். மாலைக்கு அடைந்தோம். வபிக நஹ்யா மேலும் உன்னை கொண்டு நாம் உயிர் வாழ்கின்றோம். வபிக நமூத்து மேலும் உன்னை கொண்டு நாம் மரணிப்போம். வைலைக்க நுசூர் வைலைக்க உன் பக்கமே. சரியா? உன் 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 உன்னிடமே. வைலைக்க அந்நுசூர் அந்நுசூர் என்ற கருத்து ஒன்று சேருதல். அப்ப உலகத்தில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக மரணிக்கின்ற மனிதர் வரையில அனைவரும் இறுதியாக மஹ்ஷர்ல ஒன்று சேருகின்ற இடம்தான் அல்லாஹ்விடம் தான் நாங்கள் என்ன செய்றோம்? ஒன்று சேருவோம். அதான் மஹ்ஷர் என்று சொல்றது. மஹ்ஷர் யௌமுல் ஹஷ்ர் ஒன்று சேர்க்கப்படுகின்ற நாள். மஹ்ஷர் என்ற கருத்து என்ன? அந்த வெட்ட வெளி. அதாவது மனிதர்கள் அனைவரும் திறந்த வெளி. எஸ். மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேருகின்ற இடம். அப்ப அதிலிருந்து வார சொற்கத்தான் நுசூர் என்ற சொல். வயலேக்க நுசூர் என்ற கருத்து என்ன? உன்னிடமே ஒன்று சேர வேண்டி இருக்கின்றது. அதாவது ஒன்று சேருவது உன்னிடமே. அப்ப நாம் அனைவரும் அது முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்ப யாராக இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதியாக மரணித்த அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்விடம் தான் ஒன்று சேர இருக்கிறார்கள். எனவே வயலேக்கன் நுசூர் உன்னிடமே நாம் ஒன்று சேரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லது கீழே நாங்க தந்திக்கிறோம் மொழிபெயர்ப்புல உன்னிடத்திலேயே ஒன்று சேர வேண்டி இருக்கிறது என்று சொன்னா சரி. அப்ப திரும்ப பாருங்க கடைசியா. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா. நான் திருப்ப திருப்ப சொல்றது நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லி பார்க்கிற, அதே நேரம் பாடமாக்குற, கருத்தோட பாடமாக்குற. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, யா அல்லாஹ் உன்னை கொண்டு நாம் காலை பொழுதை அடைந்தோம். வபிக அம்சைனா மேலும் உன்னை கொண்டு நாம் மாலை பொழுதை அடைந்தோம். வபிக நஹ்யா மேலும் உன்னை கொண்டு நாம் உயிர் வாழ்கின்றோம். வபிக நமூத்து மேலும் உன்னை கொண்டு நாம் மரணிப்போம். வயலேக்கன் நுசூர் உன்னிடத்திலேயே ஒன்று சேர வேண்டி உள்ளது என்று இந்த துஆ வருது.
சரி, துவா விளங்கினா? காலையில் ஓதக்கூடிய துவாக்கள்ல ஒரு துவா விளங்கினா? சரி, ஓகே, ரைட். அப்ப இதுல வந்து நாங்க பொருளை பார்த்தோம். துவா விளக்கப்பட்டு வரக்கொள்ள அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா என்று இந்த ஆரம்பிக்கின்ற இந்த துவாயில வந்து பிக என்ற சொல் வந்து உன்னை கொண்டு என்று தான் நாங்க மொழிபெயர்த்தோம். ஆனாலும் பிக என்ற சொல்லுக்குள்ளால ஆழமான கருத்துகள் இருக்குது. அதாவது உன்னை கொண்டு என்ற கருத்து என்ன? உன்னுடைய பாதுகாப்பை கொண்டு, உன்னுடைய அருள்களை கொண்டு, உன்னுடைய உதவியை கொண்டு, உன்னுடைய ஆற்றல்களை கொண்டு தான் நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம். இப்ப நாங்க தூங்கி எழும்பியதும் ஒரு நாள் விடியுது. அப்படித்தானே? ஒரு நாள்ட ஆரம்பம் காலையில அ காலை தான் ஒரு நாளுடைய ஆரம்பம். அப்ப இந்த காலை பொழுதை நாங்கள் சுபீட்சமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, அருள்கள் நிறைந்ததாக, சரி எவ்வித பிரச்சனைகளும் அற்றதாக, ரைட், நிம்மதியானதாக நாம் காலை பொழுதை அடைகின்றோம் என்று சொன்னால், அது அல்லாஹு தாலாவுடைய பேரருள். அதான் அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா. இப்ப இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். நீங்க நாளைக்கு விடிஞ்சா, நாளை காலை பொழுதுல உங்களோட வீட்டுல உங்களுக்கும், உங்களோட வீட்டில் உள்ள எல்லோருக்கும் ஒரு நாளைக்கு உண்டான சாப்பாடு இருக்கின்றது என்றால், நீங்க மிக பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். அதே போல உங்களோட வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, டிஸ்டர்ப் இல்ல, பிரச்சனை இல்ல, தொந்தரவு இல்ல என்று சொன்னா, உங்களை விட பாக்கியம் பெற்றவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்ப அந்த வகையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் நாங்க என்ன செய்றோம்? அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா. யா அல்லாஹ், உன்னை கொண்டு நாம் காலை பொழுது அடைந்தோம் என்று துஆ ஓதுறோம். அப்ப உன்னை கொண்டு என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல, உன்னுடைய பாதுகாப்பை கொண்டு, உன்னுடைய அருள்களை கொண்டு, உன்னுடைய உதவி உபகாரங்களை கொண்டு தான் நாம் என்ன செய்தோம்? காலை பொழுதை அடைந்தோம் என்ற கருத்து வருது. ரைட். அப்ப இதுல வந்து நாங்க காலைக்கு அடைவதாக இருந்தாலும், மாலைக்கு அடைவதாக இருந்தாலும், அது அல்லாஹு தாலாவை கொண்டுதான் நடக்கின்றது. அதேபோல உயிர் வாழ்வதாக இருந்தாலும், மரணிப்பதாக இருந்தாலும், அதுவும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டின்படியே நடக்கும் என்பதை இந்த துஆ எங்களுக்கு சொல்லித் தருது. கடைசியாக இந்த துஆல வந்து நாங்க அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் ஒன்று சேரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற அந்த ஞாபகமூட்டலையும் இந்த துஆ தருகின்றது. சரி. இந்த துஆவில் கையாளப்பட்டுள்ள இலக்கிய நயம் என்று பார்க்கக்கொள்ள உங்களுக்கு தெரியும். அஸ்பஹ்னா காலை பொழுதை அடைந்தோம். அம்சைனான கருத்து மாலையை அடைந்தோம். எனவே அந்த ஆ ரைட். இதுல எதிர் சொற்களும் இருக்குது. அஸ்பஹ்னா, அம்சைனா, நஹ்யா, நமூத்து, அதே போல ஒத்த ஓசை கொண்ட சொற்களாக இந்த சொற்கள் காணப்படுகின்றன. ஏன்னா அஸ்பஹ்னா, அம்சைனா, அஸ்பஹ்னா, அம்சைனா. அப்ப எந்த விதமான ஹரக்கத் வித்தியாசம் இல்லாம ஒரே வடிவத்துல வந்திருப்பது அந்த ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்குது. அதே போல அஸ்பஹ்னா காலைக்கு அடைந்தோம், அம்சைனா மாலை பொழுதை அடைந்தோம், நஹ்யா உயிர் வாழ்கின்றோம், நமூத்து மரணிப்போம். அப்ப இந்த சொற்களும் கூட எதிர்கருத்து சொற்களாக காணப்படுகின்றன. சரியா? அதே போல பிக 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 என்று 4 இடங்கள்ல வருது இல்லையா? பிக ஆரம்பத்துல வருது. அதுபோல திருப்ப வபிக 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 என்ற அப்படி மீண்டும் மீண்டும் வந்திருப்பதும் துஆவுடைய ஓசை நேயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எங்களுக்கு இலக்கிய நயம் சொல்லலாம். இலக்கிய நயம் பொறுத்தளவில அ உங்களுக்கு துஆக்கள பொறுத்தளவு பெருசா நிறைய தெரியணுமென்று இல்ல. ஒரு 2, 3 இலக்கிய நயம் தெரிஞ்சாலும் போதும் தான். சரியா? ரைட். ஓகே. அடுத்து பாருங்க. அப்ப இந்த துஆ கிளியரா? நாங்க படிச்ச இந்த துஆ. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூத்து வ இலைக்க நுஷூர். இது கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் தானே? ரைட், ஓகே. ரைட். அடுத்த பாருங்கோ. சரி. எங்கட அடுத்த துஆ தான் முதலாம் தவணைக்குரிய மற்றைய துஆ என்னென்றா, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இந்த துஆ எப்ப ஓதுற அப்படின்னு சொன்னா, சோதனைகளின் போது ஓதலாம். சோதனைகள் வருகின்ற போது இந்த துஆவ ஓதலாம். அதேபோல சத்தியம் புறக்கணிக்கப்படுகின்ற போது, நாங்க சொல்கின்ற ஒரு உபதேசம், ஒரு நசீஹத்து, ஒரு அறிவுரை மற்றவர்களால அலட்சியப்படுத்தப்படுகின்ற போது, புறக்கணிக்கப்படுகின்ற போது,
எங்களுக்கு என்ன இந்த துஆவை ஓதலாம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அப்ப இந்த துஆவில் வருகின்ற எல்லா சொற்களுக்குமான பொருளோட புத்தகத்துல இல்ல. எனவே நான் சொல்ல சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கொண்டா சரி. ரைட். ஹஸ்பி அல்லாஹ். ஹஸ்பி என்றா எனக்கு போதுமானவன். ஹஸ்பி சேர்ந்து வரக்குள்ள ஹஸ்பி அல்லாஹ் என்று வந்திருக்கிற அல்லாஹ் எனக்கு போதுமானவன். சில நேரம் நீங்க ஹஸ்புன் அல்லாஹ்னு சொல்லையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹஸ்புன் அல்லாஹ். ஹஸ்புனான்னு வந்தா எங்களுக்கு போதுமானவன் என்ற கருத்துல வர ஹஸ்புனா. ஹஸ்பி என்ற கருத்து எனக்கு போதுமானவன். ஒரு மேல வரக்குள்ள ஹஸ்பி என்று வரும். பன்மேல வரக்குள்ள ஹஸ்புனா என்று வரும். சரியா? அப்ப ஹஸ்பி அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ். இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற, தொந்தரவு பண்ற, இல்லாட்டி பட்ட பேரு சொல்ற, இல்லாட்டி பலருக்கு முன்னுக்கால மத்தவங்க சிரிக்கணும்ன்றதுக்காக உங்களோட மானத்தோட விளையாடுற உதாரணமாக. சரியா? நீங்க விரும்பாத விரும்பாத ஒன்றை சொல்லி காட்டுற, சரியா? அல்லது உங்களோட தோற்றத்தை அல்லது நீங்க பேசக்கூடிய டோன இப்படி ஏதோ ஒரு வகையில உங்களோட மனசை நோகடிக்கிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க என்ன செய்யலாம்? ஹஸ்பி அல்லாஹ் என்ற இந்த துஆ ஓதிக்கொள்ளலாம். ரைட். அப்ப ஹஸ்பி அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லா ஹுவ. லா இலாஹ இல்லல்லாஹ் முதலாவது கலிமா எங்களுக்கு தெரியும். அப்ப லா இலாஹ என்றா வணக்கத்துக்குரியவன் இல்லை. இல்லா தவிர. ஹுவ என்றா அவன். அப்ப இல்லா ஹுவ என்று வரக்குள்ள அவனை தவிர. யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர. எஸ். அப்ப லா இலாஹ இல்லா ஹுவன்னா அவனை தவிர வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லது வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அப்ப பாருங்க, ஹஸ்பி அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லா ஹுவ. லா இலாஹ இல்லா ஹுவ. அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. ரைட். அலைஹி தவக்கல்து. அலைஹி அவன் மீது. தவக்கல்து நான் பொறுப்பு சாட்டி விட்டேன் அல்லது பூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன். சரியா? பொறுப்பு சாட்டி விட்டேன் அது பொருத்தமான கருத்தாக இருக்கும். பொறுப்பு சாட்டினேன் ரெண்டும் சரிதான. தவக்குலு அலல்லாஹ் என்றா அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுதல். இப்ப நீங்க பாரம் சாட்டுற. சரியா? இஸ்லாம் பாடத்துல நீங்க ஆன்மீக வழிகாட்டல் என்ற ஒரு பாடம் இருக்குது இல்லையா? அதுல சபர், ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிகள். ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிகள். அதுல நீங்க சில விஷயங்களை படிக்கிற இல்லையா? அஸ்ஸுஹுத் பற்றற்ற வாழ்க்கை, பேணுதல். அதுல வாரொண்டு தான் என்ன? அத்தவக்குல். அத்தவக்குல்னா என்ன? பொறுப்பு சாட்டுதல். எஸ். பாரம் சாட்டுதல் என்று படிக்கிற. அப்ப தவக்கல் து என்றால் நான் பாரம் சாட்டுகின்றேன், நான் பொறுப்பு சாட்டுகின்றேன் என்ற கருத்தில் எடுக்கலாம். அப்ப அலைஹி தவக்கல் து அவன் மீது நான் பொறுப்பு சாட்டுகின்றேன், அவன் மீது நான் பாரம் சாட்டுகின்றேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இப்ப உங்களோட புத்தகத்துல மிகவும் நான் பூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அந்த கருத்தும் இல்லாமல் இல்ல. நீங்க பக்கத்திலேயே அடுத்த கருத்தை எழுதி கொண்டா சரி. நான் பாரம் சாட்டுகின்றேன். சரியா? நான் பாரம் சாட்டுகின்றேன் அல்லது நான் பொறுப்பு சாட்டுகின்றேன். சரியா? நான் பொறுப்பு சாட்டுகின்றேன். அப்ப அந்த கருத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கொண்டா நல்ல. சரியா? ரைட். ஓகே. ரைட். அப்ப அலைஹி தவக்கல்து நான் அவன் மீதே பாரம் சாட்டுகின்றேன் அல்லது நான் அவன் மீதே பொறுப்பு சாட்டுகின்றேன் அல்லது நான் அவன் மீதே பூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன். வஹுவ மேலும். வ வந்து மேலும். வஹுவ ஹுவண்டா அவன். ரப்பு இறைவன். ரப்பண்டா இறைவன். அல்ல அரிசண்டா சிம்மாசனம். அல்ல அரிஷ். அல்ல அலீம்ண்டா நாங்க படிச்சுக்கிறோம். அஸ்ஸலுல்லாஹ் அல் அலீம் ரப்பல் அரிஷில் அலீம் ஐஎஸ்பியாக்கான்னு படிச்சுக்கிறோம். அப்ப அல்ல அலீம்ண்டா கருத்து என்ன? மகத்துவமிக்க, மகத்தான. அப்ப வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் மேலும் அவன் ரப்புல் அர்ஷில் அலீம் மகத்தான சிம்மாசனத்தின் இறைவன் ஆவான். வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் மேலும் அவன் மகத்தான சிம்மாசனத்தின் இறைவன் ஆவான். பாருங்கோ, ஹஸ்பி அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு போதுமானவன்.
லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். வஹுவ ரப்புல் அரிசில் அலீம், மேலும் அவன் மகத்தான அரிசின், மகத்தான சிம்மாசனத்தின் இறைவன் ஆவான். மேலும் அவன் மகத்தான அரிஸ் அல்லது மகத்தான சிம்மாசனத்தின் இறைவன் ஆவான். சரி, இந்த துவாவுல கருத்து விளங்காத யாரும் சரி இருக்கிறீங்களா? காட்டி விளங்கிட்டா எல்லாருக்கும்? இந்த துவா விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், ஓகே, சரி, ரைட். அப்ப இந்த துவாவுக்கான விளக்கம் ஒன்று இருக்குது, நீங்க பாருங்க, உங்களோட புத்தகத்திலும் இருக்கும். இந்த துவாவுடைய சிறப்பு சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்வருமாறு சொன்னாங்க. சரியா, இது எக்ஸாமுக்கு வராது, புத்தகத்தில் இருக்குது, ஆனா எக்ஸாமுக்கு எல்லாம் கேட்டு வராது. நீங்க பார்த்து வழங்கி இந்த துவாவுடைய சிறப்பை. மன் கால ஃபீ குல்லி யௌமின் ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் சபஅ மர்ராத்தின் கஃபாஹு அல்லாஹு தஆலா மா அஹம்மஹு மின் அம்ரி துன்யா வல் ஆখিরা. சரியா? ரைட், ரைட். பாருங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கால, யார் கூறுகின்றாரோ, யார் சொல்கின்றாரோ, ஃபீ குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும், ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி, காலையாகின்ற போதும் மாலையாகின்ற போதும், யார் ஒவ்வொரு நாளும் பின்வருமாறு சொல்கின்றாரோ, எப்படி? ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்ற அந்த துஆவை யார் காலையாகின்ற போதும் மாலையாகின்ற போதும் ஒவ்வொரு நாளும் சொல்கின்றாரோ, எத்தனை தடவை? சபஅ மர்ராத்தின், 7 தடவைகள். எத்தனை தடவை? 7 தடவைகள் சொல்வாரோ, கஃபாஹுல்லாஹு தஆலா மா அஹம்மஹு மின் அம்ரி துன்யா வல் ஆখিরা. சரியா? உலக மறுமை விடயங்கள்ல, உலக துன்யாண்டா உலகம், ஆখিরাண்டா மறுமை. அப்ப உலக மறுமை விடயங்கள்ல அவருக்கு பிரச்சனை கொடுப்பவற்றை என்ன செய்வான்? அல்லாஹு தாலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான். கஃபாஹுல்லாஹு தஆலா, அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக இருப்பான். அல்லாஹ் அவனுடைய பிரச்சனைகளை பொறுப்பேற்பான். எந்த பிரச்சனை? அது உலகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மறுமை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா பொறுப்பேற்பான். எப்பன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இதய சுத்தியோடு, பூரண நம்பிக்கையோடு, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று 7 தடவை சொல்லணும். இது இப்னு சுன்னில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சரியா? அப்ப நாங்க இத சும்மா அந்த ஒரு நாள் சொன்னா அப்படின்றதல்ல. உண்மையிலே எங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுல கவலைகள் வாட்டுது, வதைக்குது அப்படின்னு சொன்னா, நாங்க அல்லாஹ் கிட்ட பாரம் சாட்டுறோம், அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுறோம். எப்படி? ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க ஸ்கூலுக்கு போகக்குள்ளே முதலாம் நீங்க சுபஹ தொழுதுட்டு இருந்த இடத்துல இருந்தே ஓத மேலும், அப்படி இல்ல ஸ்கூலுக்கு போற வழியில் ஓதலாம், ஸ்கூல் விட்டு வார வழியில் ஓதலாம். என்ன துவா? ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லா அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்ற அந்த துவாவை 7 தடவை ஓதினா உங்களோட உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த பிரச்சனைகள்ல அல்லாஹு தாலா என்ன செய்வான்? பொறுப்பேற்பான். சரி, அப்ப இங்க பாருங்கோ, ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அப்ப மனிதன் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் மட்டுமே தனக்கு போதுமானவன் என்று பிரார்த்திக்குமாறு இந்த துவா எனக்கு கற்றுத் தருகின்றது. ஹஸ்பி அல்லாஹ்.
சரி, அடுத்த பாருங்க. ரைட், அடுத்த பாருங்க. உஹது போர் நடந்த தானே. முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம், இரண்டாவது யுத்தம் உஹது யுத்தம். இந்த உஹது யுத்தம் நடக்கிற சந்தர்ப்பத்துல சஹாபாக்களை யுத்தத்துல ஈடுபட விடாமல் தடுப்பதற்காக வேண்டி ஒரு தந்திரோபாயத்தை கையாண்டாங்க. அப்படி என்றா வார கிரௌட பார்த்து அந்த கிரௌட் கூடுதலாயிருக்குது, எனவே நீங்க அவங்கள பயந்து கொள்ளுங்க என்று நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் சொன்னார்கள். மக்கள் எதிரிகளை கண்டு அஞ்ச வேண்டும் என கூறிய போது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த துவா ஓதினாங்க. என்ன துவா? ஹஸ்புன் அல்லாஹு அனிமல் வக்கீல். அதுல ஹஸ்பி அல்லாஹ் இந்த துவால ஃபுல்லா இல்ல. الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. அப்ப சஹாபாக்களை பார்த்து இந்த பெரிய கிரௌட் ஒன்று வருது, இவங்களை கண்டு நீங்க போரிடவானாம், இவங்களோட போரிடவானாம், இவங்களை கண்டு நீங்க இவங்களை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்ன நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் எமக்கு போதுமானவன் என்று சொன்னாங்க. அதே போலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் எறியப்பட்ட போது, சரியா உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்வுகள், அவரும் என்ன இந்த ஹஸ்பி அல்லாஹ் என்ற இந்த வார்த்தையைத்தான் மொழிந்தார்கள். சரியா, ஹஸ்பி அல்லாஹ். ரைட். அப்ப அதே போல இந்த துவாவில் இருக்குது பாருங்க, லா இலாஹ இல்லாஹுவ. அப்ப லா இலாஹ இல்லாஹுவ என்ற கருத்து என்ன? அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அப்ப அதுல இலாஹ் என்ற சொல் நாங்க வணக்கத்துக்குரியவன் என்று மாத்திரம் மொழிபெயர்த்தாலும், இலாஹ் என்ற சொல்லுக்கு வணக்கத்துக்குரியவன் என்று மொழிபெயர்த்தாலும், அந்த இலாஹ் என்ற சொல் ஆழமான கருத்தை கொண்ட ஒரு சொல். அன்புக்குரியவன், உதவி தேட தகுதியானவன் போன்ற பல கருத்துகள் வார. சரியா? அப்ப அன்பு செலுத்தப்பட வேண்டியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, உதவி தேட தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கருத்துகள்ல அந்த களிமாவுக்கான விளக்கம் நிறைய இருக்குது. நாங்க எங்களுக்கு பரிச்சயமான ஒரு விளக்கம் என்னன்னா, வணக்கம் என்று அல்லாஹுக்கு மாத்திரம்தான், வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதைத்தான் நாங்க படிச்சுக்கிறோம். ஆனா இலாஹ் என்ற சொல்லுக்கு ஆழமான கருத்துகள் இருக்கிறன்னத்தை நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. அதே போல முத்தவக்கிலின், இப்ப குர்ஆன் இப்ப நாங்க இப்ப இந்த துவாட சிறப்பதான் சொல்லிட்டு போறத, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து, அவன் மீது நான் என்ன செய்யறேன்? பொறுப்பு சாட்டுகின்றேன். அப்ப அல்லாஹ் மீது அனைத்தையும் பொறுப்பு சாட்டுகின்ற அடியார்களை அல்லாஹ் விரும்புவதாக குர்ஆன்ல வந்திருக்குது. சூரா ஆல இம்ரான்ல 109ஆம் வசனத்துல அந்த குறிப்பிட்ட வசனம் முடியுது எப்படின்னு சொன்னா, இன்னல்லாஹ யுஹிப்பு அல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா அவன் மீது தவக்குல் வைக்கின்றவர்களை, அவன் மீது பொறுப்பு சாட்டுகின்றவர்களை நேசிக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப தவக்குல் என்பது நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க, ஒரு சாதாரண விஷயம் ஒன்று அல்ல. அல்லாஹு தாலாவுடைய நேசம் வேண்டுமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்விடமே எங்களுடைய பிரச்சனைகளை பொறுப்பு சாட்ட வேண்டும். ரைட், ஓகே. அதே போல வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், கடைசியா முடியுது துவா. இப்படி அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்றார். ரப் என்ற சொல் இறைவன் என்று நாங்கள் மொழிபெயர்த்தாலும் படைத்தவன், பரிபாலிக்கின்றவன் போன்ற பல கருத்துக்களா வாரது. அப்ப அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற 7 வானங்களுக்கு மேலால் இருக்கின்ற பிரமாண்டமான அரிசின் சொந்தக்காரனான அனைத்துக்கும் தகுதி வாய்ந்த அல்லாஹ் மீது தவக்குள் வைக்க வேண்டும் என்று இந்த துவா நமக்கு கற்று தருகின்றது. சரி, இதெல்லாம் விளக்கம்தான். இந்த அளவு விளக்கம் போல எக்ஸாமுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த துவாவை உள்ளத்தால பொருள் உணர்ந்து ஓதுவதற்கு, உல அளவில மொத்தமாக கருத்தை விலங்கெடுத்து ஓதுவதற்கு இந்த சிறப்புகள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் எறியப்பட்ட போது ஓதிய துவா, உஹது யுத்தத்துல சஹாபாக்களை பார்த்து நீங்க அந்த மக்களை அஞ்சுங்கோன்னு சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் தங்களுடைய வார்த்தைகளால சொன்ன துவா ஹஸ்புன் அல்லாஹ். ரைட். அதே போல இதுல வந்திருக்கின்ற சொற்களை பார்த்தோம்னு சொன்னா, ரைட், வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், மகத்தான சிம்மாசனத்தின் இறைவன். அந்த மகத்தான சிம்மாசனத்தின் இறைவன் என்று வரக்கொள்ள அது 7 வானங்களுக்கும் அப்பால் இருக்கின்றது. எனவே அந்த அரசுடைய இறைவன் மீது தான் நாங்கள் என்ன செய்கின்றோம்? பொறுப்பு சாட்டுகின்றோம்.
எனவே இந்த கருத்துக்களை நாங்க உள்வாங்கி ஓதக்கொள்ள இந்த துவா எங்கட எங்கட அதாவது ஒரு திருப்பம் உண்டா அல்லது ஒரு மாற்றம் உண்டைகளுக்கு காண இயலுமாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப நாங்க துவாக்களை பார்த்தோம். அடுத்தடுத்த துவாக்களும் இருக்குது. அது நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தவணைகள்ல பார்ப்போம். சரி. இப்ப நாங்க பார்த்த துவாக்கள் ஏதாவது டவுட் இருக்குதா? இருக்குதா ஏதாவது டவுட்? இல்ல சார். இல்ல. சரி, ஓகே. ரைட். அடுத்தது நீங்க 10ஆம் ஆண்டுல சாரி தஜ்வீத் சட்டங்களை படிச்சிருப்பீங்க இல்லையா? தஜ்வீத் சட்டங்கள் வந்து 10ஆம் ஆண்டுல என்னென்ன படிச்சீங்க? ஞாபகப்படுத்தி பாருங்க கொஞ்சம். இஹ்ஃபா, ஆ, இல்ஹார், இத்வாம், ஆ, இக்லாப். ஓகே. அவ்வளவுதான் அப்படியா? இதுகாமுன் சஃபவி, இல்ஹாருன் சஃபவி. அதுவும் இக்ஃபா, 10ஆம் இஹ்ஃபா, ஆண்டுல வர. ஷஃபவி. ரைட். அது 10ஆம் ஆண்டுல தான் வருது அப்படியா? அது கிரேட் 11க்குரியதை நான் 10ஆம் ஆண்டு நீங்க படிச்சுட்டீங்க, சூரா படிச்சுட்ட போகுது. ரைட், ஓகே. அப்ப நாங்க படிச்சிட்டோமா அப்ப அத? ஓ, படிச்சிட்டேன் சார். ரைட், ஓகே. சரி, இருந்தாலும் நான் ஒரு மீட்டலாக செஞ்சுட்டு போறேன். ஏற்கனவே வராதவங்க எஸ், ஓகே, ரைட். ஏற்கனவே வராதவங்க கிளாஸ்ல இல்லாதவங்களுக்காக கொஞ்சம் ஓரளவு விளக்கம் உண்டு கிடைக்கணும் என்றதுக்காக நான் சொல்றேன். அதே நேரம் ஏற்கனவே படிச்சவங்களும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அப்ப ஒரு மீட்டலாக இருக்கும். சரியா? ரைட். அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா நான் இல்ஹார், இத்காம், இக்ஃபா, இக்லாப் அதொன்றும் சொல்லல. குறிப்பாக சுக்கூர் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்களை தான் நாங்க பார்க்க போறது. சரியா? ரைட், ஓகே. என்ன சவுண்ட் கிளியரா கேக்குறா எல்லாருக்கும்? ரைட், ரைட், ஓகே. ரைட். இப்ப நாங்க சுக்கூர் செய்யப்பட்ட நூன் இருக்கிறதானே, சுக்கூர் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன் அதற்கு பின்னால வரக்கூடிய எழுத்துக்கள்ல அடிப்படையாக கொண்டு சட்டங்களை 4ஆக பிரிச்சோம். அஹ்காமுன் நூன் அஸ்ஸாக்கினா வத் தன்வீன், சுக்கூர் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள் என்று நாங்க அதுக்கு தலைப்பு போடுவோம். அதுலதான் வந்து இல்ஹார், இத்காம், இக்ஃபா, இக்லாப் 4 சட்டங்கள் வருது. அது 10ஆம் ஆண்டுல வரும். சரியா? இப்ப இதுல வந்து அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள், அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட மீம், அதாவது மீமுக்கு சுக்கூன் வருது. மீமுக்கு சுக்கூன் வந்தா அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய எழுத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்களை நாங்க 3 வகையாக பிரிப்போம். சுக்கூன் செய்யப்பட்ட மீமினை தொடர்ந்து வரும் எழுத்துகளுக்கு அமைய மீமு சாக்கினா விளங்கொள்ளுங்க. சுக்கூன் செய்யப்பட்ட மீம், மீமு சாக்கினான கருத்து என்ன? சுக்கூன் செய்யப்பட்ட மீம். அத அந்த அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீம் அல்லது மீமு சாக்கினாவே ஓதுவதற்கான சட்டங்களை 3 வகையாக நோக்குவோம். ஒன்று இல்ஹாரு ஷஃபவி, இரண்டாவது இக்ஃபாஉன் ஷஃபவி, மூன்றாவது இத்காமுன் ஷஃபவி. இல்ஹாரு ஷஃபவி என்ற கருத்து உதட்டினால் வெளிப்படுத்தி ஓதுதல். சரியா? புக்ல இது எத்தனையாவது பேஜ்? யாராவது சொல்லலுமா புக்ல எத்தனையாவது பேஜ் என்றத? 60. ரைட், ஓகே. சரியா? 60வது பேஜா பாருங்க. ரைட், ரைட், ஓகே. அப்ப இல்ஹாரு ஷஃபவி என்ற கருத்து என்ன? உதட்டினால் வெளிப்படுத்தி ஓதுதல். இக்ஃபாவுன் ஷஃபவி என்றா இக்ஃபாண்டா மறைத்தல். அந்த சொல்ல வச்சுக்கொண்டா சரி. இல்ஹாரண்டா வெளிப்படுத்துதல், இக்ஃபாண்டா மறைத்தல், இத்காமண்டா இணைத்தல் அல்லது நுழைத்தல். அப்ப அந்த சொற்களை ஞாபகம் வச்சுக்கொண்டா ஷஃபவி 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 என்று வாரதெல்லாம் உதடோட சம்மந்தப்பட்டது. இப்ப ஷஃபத்துன் என்ற கருத்து உதடு. அரபு மொழியில
உதட்டை குறிக்கின்ற சொல் என்ன? சஃபத்துன். சஃபத்துன். சரியா? குர்ஆன்ல வார இல்லையா? சூரத்துல் பலத்ல யாரு சொல்லேனும்? சூரத்துல் பலத் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்ற அந்த சூறாவில வருது வலிசானோ வஸஃபத்தைன். வலிசானோ வஸஃபத்தைன் என்று வருது. சரியா? ரைட். அப்ப ஷஃபத்துன்னா உதடு. எனவே இப்ப நாங்க மீம் உச்சரிச்சு பாருங்க நீங்க. மீம் என்று சொல்லி பாருங்க. 2 உதடுகளும் என்ன செய்யும்? ஒட்டிக்கொள்ளும். மீம். சரியா? அப்ப இந்த உதட்டுடன் சம்பந்தப்பட்ட சட்டம் என்ற வகையில தான் இந்த சட்டங்களுக்கு வந்து இல்ஹார் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி, இத்காம் ஷஃபவி என்று நாங்க சொல்றோம். அப்ப இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம் இதை நாங்க ஏற்கனவே 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறோம். அப்ப இல்ஹார் ஷஃபவி என்று வரக்குள்ள உதட்டினால் வெளிப்படுத்தி ஓதுதல், இஹ்ஃபா ஷஃபவி என்று வரக்குள்ள உதட்டினால் மறைத்து ஓதுதல், இத்காம் ஷஃபவி என்று வரக்குள்ள உதட்டினால் நுழைத்து அல்லது இணைத்து ஓதுதல். சரியா? ரைட். ஓகே. பாருங்க அடுத்தது மீம். அது நான் இப்ப சொன்னத மீம் வந்து உதட்டினால் வெளிப்படுத்தும் என்ற காரணத்தினால் அதற்குரிய சட்டங்களும் உதடு சார்ந்த உச்சரிப்புடையவைகளாகவே உள்ளன. அதைத்தான் நான் இப்ப சொன்னது. ரைட். இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். இல்ஹாரு ஷஃபவி, உதட்டினால் வெளிப்படுத்தி ஓதுதல். உதட்டினால் என்ன செய்யறோம்? நாங்க வெளிப்படுத்தி ஓதுறோம். இப்ப உதாரணமா பாருங்க. உதாரணம் பார்க்க முன்னுக்கு விளக்கத்தை பாருங்க. சுகூன் செய்யப்பட்ட மீம். சரியா? சுகூன் செய்யப்பட்ட மீமினை தொடர்ந்து ப மீம் தவிர்ந்த வேறு எந்த எழுத்து வந்தாலும், ப மீம் தவிர்ந்த வேறு எந்த எழுத்து வந்தாலும் சுகூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி, அதான் குன்னா இன்றி என்று சொல்ல போட்டிக்கிறோம். குன்னா இன்றி என்றா ராகமின்றி ஓத வேண்டும். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அரபு மொழியில மொத்தமாக 28 எழுத்துகள் இருக்குது. இந்த 28 எழுத்துகள்ல மீம் பா தவிர்ந்த, அப்ப மீம் ஒரு எழுத்து கழியுது, பா ஒரு எழுத்து கழியுது. அப்ப மொத்தமாக 26 எழுத்துகள் இருக்குது. அப்ப மீம் பா தவிர்ந்த வேறு எந்த எழுத்து வந்தாலும் எனக்கு பிறகு சுகூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு மீம் பா தவிர்ந்த வேறு எந்த எழுத்து வந்தாலும் சுகூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி குன்னா இன்றி ராகமின்றி ஓத வேண்டும். இதைத்தான் நாங்க இல்ஹாருன் ஷஃபவி என்று சொல்றது. நாங்க இல்ஹாருடைய பாடத்திலையும் ஹம்சஹா ஐன்ஹா கைன்ஹா சுகூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால ஹம்சஹா ஐன்ஹா கைன்ஹா இந்த 6 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்தால் தன்வீனையும் சுகூன் செய்யப்பட்ட நூனையும் என்ன செய்யற? வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும் என்று நாங்க படிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் இதுலயும் சுகூன் செய்யப்பட்ட மீமை பின்னுக்கால மீம்பா தவிர்ந்த வேறு எந்த எழுத்து வந்தாலும் சுகூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி குன்னா இன்றி ஓத வேண்டும். சரியா? உதாரணமாக அஅன்தும் தஹ்லுகூனஹு, இதுல சுகூன் செய்யப்பட்ட மீம் இருக்குது, அங்கல தா வருது. அப்ப இது பாவத் மீமா அல்ல, தா. அப்ப எனவே நாங்க ராகம் எடுக்கிறதில்ல. எப்படி ராகம் எடுக்கிறதில்ல? அஅன்தும் தஹ்லுகூனஹு அப்படி ஓதுனா பிழை. இப்ப எப்படி ஓதணும்? அஅன்தும் தஹ்லுகூனஹு அப்படித்தான் ஓதணும். அதே போல இங்கேயும் அம் நஹ்னுல், அம் நஹ்னுல் அப்ப நாங்க என்ன செய்யறதில்ல? ராகம் எடுத்து ஓதுவது பிழை. அதே போலதான் சூரத்து தாரியாத்ல வரக்கூடிய இந்த வசனம் அத்தவாஸவ் பிஹி பல் ஹும் கௌமுன் தாகூன். இந்த கோலடிச்சிக்கிறத மட்டும் பாருங்களா. அதுக்கு அங்காளிக்கரைகளை பார்க்க வேணாம். முன்னுக்கு பின்னுக்கு சட்டங்கள் வேற வேற இருக்குது. ஹும் கௌமு. சரியா? ரைட். ஓகே.
சரியா? அதே போல இங்க பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட மீமி பின்னுக்கால ஹம்சா வந்திருக்குது. மின்கும் ஐ, ரைட். இதை விட சிறப்பான உதாரணத்தை நீங்க பார்க்கலும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச சூரத்துல் ஃபீல். சரியா? இந்த சூரத்துல் ஃபீல பாருங்க. ஸ்ரீ விளங்குறா? ஓகே. இதுல பாருங்க, நிறைய உதாரணம் இருக்குது. அலம் தர, அலம் தர, அலம் யஜ்அல். அதே போல கைதஹும் ஃபீ, கைதஹு. நல்லா பாருங்க ஒவ்வொன்றா. இதுல பாருங்க சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு தா வந்திருக்குது. ரைட். அப்ப இந்த இடத்துலயும் இல்ஹார் ஷஃபவி ஒரு சட்டம். அதே போல இந்த இடத்துலயும் சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு யா வந்திருக்குது. அதுவும் இல்ஹார் ஷஃபவிக்குரிய சட்டம். சரியா? அதே போல கைதாகும் ஃபி, சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு ஃபா வந்திருக்குது. இல்ஹார் ஷஃபவிக்குரிய சட்டம். ரைட். அதே மாதிரி வேற எங்க இருக்குது? அலைஹிம் தயிர். இந்த இடத்துல பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு ஃபா வந்திருக்குது. இல்ஹார் ஷஃபவிக்குரிய சட்டம். ரைட். அப்புறம் இங்க வாரு. சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு காஃப் வந்திருக்குது. ரைட். அப்ப இந்த சூறால மாத்திரம் 1, ரைட். அதே போல 2, அதே போல இங்க 3, 4, 5 வேற எங்க இருக்குது? 5 இடத்துலமா இருக்குது இல்லையா? இப்ப என்ன தர்மீஹிம் இதுல இல்ல, இதுல இல்ல. சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு பா வந்தா சட்டம் வேற. எஸ், அது இஹ்ஃபாவு ஷஃபவி. ஏன்னா இஹ்ஃபாவு ஷஃபவி அதுல இல்ல. இதுல வந்து சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு பாவோ மீமோ அல்லாம வேற எந்த எழுத்து வந்தாலும் தான் இல்ஹாரு ஷஃபவி என்ற சட்டத்தை பெறுகிறது. என்ன நான் சொல்ல வாரேன்னு சொன்னா, இப்ப நீங்க வளமையாக முஸ்ஹப் ஒன்றை வச்சு ஓதிக்கொண்டு வாரீங்களுக்கும், ஒரு குரான் உண்டு உங்களோட கையில இருக்குது, உங்களுக்கு கண்டு இருக்குது. கண்டு இருந்தால் ஒரு சட்டத்தை குறிப்பதற்காக ஒரு ஹைலைட்டரையோ அல்லது ஒரு பென்சில் கலரையோ அல்லது ஒரு மார்க்கரோ ஏதோ சம்திங், சரியா, நீங்க யூஸ் பண்ணி கொண்டா உங்களுக்கு குர்ஆன்ல நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். உதாரணமாக சூரத்துல் ஃபீல், சூரத்துல் ஃபீல்ல இல்ஹாருன் ஷஃபவி, இல்ஹாருன் ஷஃபவி அதை குறிப்பதற்காக வேண்டி நீங்க ஒரு குறிப்பிட்ட நிறத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணமாக எல்லோ கலரா நீங்க பயன்படுத்துற, அப்ப அந்த இடத்துல மட்டும் நீங்க எல்லோ கலரை ஹைலைட் பண்ணி கொண்டு வந்தா தொடர்ச்சியாக ஹைலைட் பண்ணு. இப்ப சூரா ஃபீல், சூரத்து குரைஷ், சூரத்துல் மாஊன் ஹைலைட் பண்ணி பண்ணி நீங்க அதை ஓதக்கொள்ள இல்ஹாரு ஷஃபவி என்ற சட்டத்தை நீங்க பேணி ஓதுவீங்க. அப்ப அகின வந்து ஒரு சட்டம் மறக்காது. சரியா? இப்ப நீங்க ஒரு நாள் இங்க இப்படி ஓதப்படாது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக கேட்கறது நல்லா தான் இருக்குது. அலம் தர கைஃப, அலம் யஜ்அல், அப்படி அந்த ஓதுற நேரம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா வந்து அந்த தவற விடப்படாது. சரியா? ரைட். அப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு சட்டத்தையும் படிக்கிற மாதிரியே குர்ஆன் ஓதக்கொள்ள அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்க வேண்டும். சூரா குரேஷ்லையும் இருக்குது. இப்போ உதாரணமாக சூரா குரேஷ்லையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ரைட் பாருங்க, இதுல எங்க இருக்குது காட்டுங்க பார்க்க. சூரா குரேஷ்ல ஈலாஃபிஹிம் ரிஹ்லத, ஈலாஃபிஹிம் ரிஹ்லத. அப்ப இங்க வந்து சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பூரா ரா வந்திருக்குது. சரியா? அதே போல சூரத்துல் மாஊன் இருக்கிறான்னு பாருங்க, இருக்குதா இல்லையா? அல்லதீன ஹும் அன் ஸலாத். வெரி குட். ஹும் அன். சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு ஐன் வந்திருக்குது. ரைட். அப்ப அது இல்ஹார் ஷஃபவி. வேற ஹும் யுராஊன். ஓகே, ஹும் யுராஊன். அதே போல ஸலாத்திஹிம் சாஹூன் நினைக்கிறோம் இல்லையா? ஸலாத்திஹிம் சாஹூன். அதே போல ஹும் யுராஊன். அதே போல ஒரு சொல்லுக்குள்ளே மீக்குது வயம் நஊன,
வயம்னஊன. இந்த பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இருக்குது, ஒரே சொல் தான், பக்கத்துல நூன் வந்திருக்குது, எனவே அதுவும் இல்ஹாருன் ஷஃபவி. சரியா? அப்ப இல்ஹாரு ஷஃபவி விளங்கினா எல்லாருக்கும்? ஓ ரைட், ஓகே, ரைட். அடுத்தது இஹ்ஃபாவு ஷஃபவி. இஹ்ஃபாவு ஷஃபவி என்பது சுக்கூன் செய்யப்பட்ட மீம். சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து பா வந்தால் மீமை பாவினால் மறைத்து இரு மாத்திரை அளவு. இரு மாத்திரை அளவு என்பது நாங்க விரல்களை பொத்தி திறக்கின்ற அளவு. விரல்களை ஒரு முறை வேகமாக, ஓரளவு வேகமாக பொத்தி திறக்கின்ற அளவைத்தான் நாங்க ஒரு மாத்திரைன்னு சொல்றோம். அப்ப 2 விரல்களை பொத்தி திறந்தால் 2 மாத்திரைன்னு சொல்றேன். சரியா? அப்ப இரு மாத்திரை அளவு குன்னாவுடன் ஓத வேண்டும். அப்ப இது இஃபாவு ஷஃபவி என்று அழைக்கிறேன். அத மறைக்கிறன்றது இப்படி சும்மா கற்பனையில ஒரு பொருளை மறைக்கிற மாதிரி அல்ல. இதாவது மீமை தொடர்ந்து பா வந்தால் மீமை பாவினால் மறைத்து உதட்ட கொஞ்சம் நாங்க முன்னுக்கு எடுத்துவதுனா சரி. அம்பிஹி அம்பிஹி. சரியா? ராகம் எடுத்து ஓதணும். அஃப்தரா அலல்லாஹி கதிபன் அம்பிஹி ஜின்னஹ். அஃப்தரா அலல்லாஹி கதிபன் அம்பிஹி ஜின்னஹ். அப்படின்னு கொஞ்சம் ராகம் எடுக்கிறேன். அதே போல இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த இது சொல்ல பாருங்க, லியுஅஸிபஹும் பிஹா லியுஅஸிபஹும் பிஹா. அப்படி ராகம் எடுத்து ஓதுறேன். இங்க பாருங்க, இது எப்படி ஓதுற? ஓதி காட்டுங்க பார்க்க யாரு? சரி, ஓதி காட்டுங்க பார்க்க. وما هم بسقار. வெரி குட். வமா ஹும் பிசுகாரா. வமா ஹும் பிசுகாரா. ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு பா வந்தா மீமை பாவினால் மறைத்து ராகம் எடுத்து ஒன்னா செய்து ஓத வேண்டும். சரியா? ரைட். நான் சும்மா கேட்கிறேன், சரியா? இப்ப நாங்க படிக்கிற சட்டம் இல்ஹார் ஷஃபவியா பார்த்தோம், இஹ்ஃபா ஷஃபவியா பார்த்தோம். அதையும் தாண்டி நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச சட்டங்களை வச்சு நான் ஒரு மீட்டலாக கேட்கிறேன். இதுல என்ன சட்டம் இருக்குது சொல்லுங்க பாக்க. இஹ்ஃபாவுடைய சட்டம். இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குது. அதே போல கௌமு தாகூன், அதுல இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குது. லிமன் ஷாஅ இஹ்ஃபாவுடைய இஹ்ஃபா. மீன்கும் இஹ்ஃபா. இஹ்ஃபா. ஐ யஸ்தகீம் இத்காம். இத்காம் பில் குன்ன. சரியா? இத்காம் பில் குன்ன. அதே போல கதிபன் அம்பிஹி இல்ஹார். இல்ஹார். வெரி குட். ஓகே, சும்மா மீட்டர்ல தான் கேட்டேனா? சரி, ஓகே, ரைட். அப்ப அடுத்து நாங்க இப்ப 2 பார்த்தோம்னா இல்ஹார் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி. அடுத்தது இத்காம் ஷஃபவி. இத்காம் என்றா இணைத்தல். சரியா? இத்காம் என்றா இணைத்தல். அப்ப இத்காம் ஷஃபவி என்றா உதட்டினால் இணைத்து ராகம் எடுத்து ஓதுதல். அது லேசி. எப்படி? சுக்கூன் செய்யப்பட்ட மீமினை தொடர்ந்து, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சுக்கூன் செய்யப்பட்ட மீமினை தொடர்ந்து இன்னொரு மீம் வந்தால் அதனை இரட்டிப்பாக்கி 2 அல்லது 3 மாத்திரை அளவு குன்னாவுடன் ஓத வேண்டும். இதைத்தான் நாங்க இத்காமு ஷஃபவி என்று அழைப்போம். சரியா? அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீம் வருது, அந்த மீமை தொடர்ந்து இன்னொரு மீம் வருது. சரியா? இப்போ உதாரணமாக இல்ல இருக்குது இல்லையா? உதாரணமா பாருங்க, இதாவது பார்க்க முதலாம் வாக்கிய வசனத்தை. இதுதான் சட்டம் இருக்குது, பேணி ஓதுங்க பார்க்க சட்டத்தை. ثم جاءهم ما كانوا يوعدون. வெரி குட். ஓகே, வெரி குட். அஹ்சன்த. சரியா? அப்ப ثم جاءهم ما كانوا يوعدون. அப்ப இந்த இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட மீம் பிறகு இன்னொரு மீம் வந்திருக்குது இல்லையா? அப்ப நாங்க அந்த 2ஐயும் இணைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். ரைட். அதே போல சூரத்துல் வாக்கியா, அதுல வார்த்தை ஓதுங்க பார்க்க. أفرأيتم ما تمنون. வெரி குட். ஓகே. அஃபரஐதும் மா தும்னூன்.
ரைட். சூரத்து குரைஷ் ஓதக்கொள்ள கடைசியாக எப்படி முடியுது சூரத்து குரைஷ்? கடைசி வசனம் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். وآمنهم من خوف. ஓகே, வெரி குட். வஆமனஹும் மின் ஹௌஃப். இப்போ சுக்கூர் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு இன்னொரு மீம் வருது, சரியா? ரைட். அப்படி வார இடத்துல நாங்க இணைத்து ராகம் எடுத்து அழகாக நீட்டி ஓதுனா சரி. சரி, அப்ப நாங்க இந்த அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா என்ற அந்த சட்டத்தை பார்த்தோம். உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அரபால் தான் நீக்குது விளங்குறைக்கும். அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா சுக்கூர் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் மூன்றாக பிரியும். இத்காம் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி, இல்ஹார் ஷஃபவி என்று மூன்றாக பிரியும். இல்ஹார் ஷஃபவி என்பது சுக்கூர் செய்யப்பட்ட மீம், அதுக்கு அடுத்ததாக மீம் அல்லது பா, இந்த ரெண்டு எழுத்துகள்ல எந்த எழுத்தும் வராம, இந்த ரெண்டு எழுத்துகள்ல ஒரு எழுத்து வராம ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் சுக்கூர் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ஹுன்னா இன்றி ராகம் இன்றி ஓதுவதைத்தான் நாங்க இல்ஹார் ஷஃபவி என்று சொல்றது. இஹ்ஃபா ஷஃபவிக்குரிய எழுத்து வந்து பா. அதாவது சுக்கூர் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால பா வந்தா பாவை வந்து மீமினால் மறைத்து குன்னா செய்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். இதுகாம் ஷஃபவிக்குரிய எழுத்து இன்னொரு மீம் வருது. அதாவது சுக்கூர் செய்யப்பட்ட மீமி பின்னுக்கால இன்னொரு மீம் வந்தா அந்த ரெண்டையும் இணைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். அதைத்தான் நாங்க இதுகாம் ஷஃபவி என்று சொல்றது. விளங்கினா அவளுக்கு? ஓகே, விளங்கினா எல்லாருக்கும்? Oh, sir. ரைட், ஓகே. What? அதோட எங்களோட ஃபர்ஸ்ட் டேமுக்குள்ள இன்னும் ஒரு சட்டம் தான் தஜ்வீத் பாடத்துல. அது மிக இலகுவான ஒரு சட்டம். இதை மாத்திரம் கடைபிடித்து ஓத முடியுமாக இருந்தாலும் குர்ஆன ராகமா ஓதலாம். அதுதான் என்ன? சத்து செய்யப்பட்ட நூன், சத்து செய்யப்பட்ட மீம். அது நாங்க அந்நூனுல் முஷத்ததா என்ன அரபால சொல்வோம். மீம் வந்தா அல் மீமுல் முஷத்ததான்னு சொல்றோம், சரியா? அப்ப இந்த குறிப்பிட்ட இரண்டு எழுத்துகளுக்கும் சத்து செய்யப்பட்டு வந்தால் சத்து செய்யப்பட்ட நூன் மற்றும் சத்து செய்யப்பட்ட மீம், இந்த இரண்டு எழுத்துகளும் சத்து செய்யப்பட்ட நிலைக்கு வந்தால் நாங்க ஹுன்னா செய்து ராகம் எடுத்து ஓத வேண்டும், சரியா? ஹுன்னா செய்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். நிறைய உதாரணங்கள் குர்ஆன் இருக்குது. உதாரணமாக நாங்க சூரத்து நாஸ் எடுங்களே. இதுல இது இப்ப சூரத்து நாஸ் எடுத்தா குல் அஊது பிரப்பின் நாஸ், பிரப்பின் நாஸ், மலிகின் நாஸ். அப்ப என்ன செய்யற? சத்து செய்யப்பட்ட நூன்னு நாங்க ராகம் எடுத்து ஓதுறோம், சரியா? அதே போல சத்து செய்யப்பட்ட மீமார் இடங்கள்லையும் நாங்க என்ன செய்யற? ராகம் எடுத்து ஓத வேண்டும். உதாரணமாக அம்மா யதஸாலூன், சரியா? அப்ப சத்து செய்யப்பட்ட மீமை நாங்க என்ன செய்யறோம்? ராகம் எடுத்து ஓத வேண்டும். இப்ப சத்து செய்யப்பட்ட நூனாக இருக்கலாம், சத்து செய்யப்பட்ட மீமாக இருக்கலாம். நாங்க ராகம் எடுத்து ஓதுறதை தான் இது குறிக்குது. ஐயோ, ரைட். விளங்கினா? இந்த ரெண்டு சட்டங்களும் தான் முதலாம் தவணைக்குரிய சட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் ரெண்டாம் தவணையில வந்து நாங்க ராவுடைய சட்டத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ராவ எப்படி வல்லினமாக மொழிவது, எப்படி மல்லினமாக மொழிவது என்பதை நாங்க இன்ஷா அல்லாஹ் ரெண்டாம் தவணையில படிப்போம். ரைட். இதுதான் தஜ்வீத் பகுதியில வாரத. கிளியரா? ஓ ஓகே, சார். ரைட். உங்களுக்கு யாருக்காவது எக்ஸாம் நடந்தா? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஓ Oh, சார், sir. எங்களுக்கு முடிஞ்சு. அரபி இலக்கிய பாடம் ஓ சார், முடிஞ்சு 2 weeks ஆகுது. 2 வீக்ஸ் ஆகுதா? பேப்பர் கிடைச்சா கையில இருக்குதா? ஓ சார். மகன் என் நம்பருக்கு கொஞ்சம் அனுப்பி விட்றா இன்ஷா அல்லாஹ். சார் இன்ஷால்லா அனுப்பிடுறேன். எந்த பேப்பர் அது? எங்களுக்கு வந்து நாங்க அல்நாசர் காலேஜ், எங்களுக்கு வந்து எம்எல்சி பேப்பர் தான் வச்சாங்க. எம்எல்ஏசியா? ஓ, முஸ்லிம் லேடிஸ் எம்எல்ஏசியா? காலேஜ். எம்எல்சியா? ஓ ரைட்டா, எம்எல்சி. அல்ல சார் கொலைச்சர கொழுக்கா வேலையா நீங்க? இல்ல, கொழும்பு சார். கொழும்பா? சரியா, ரைட். ஓ, கேம்பஸ். சரி சரி.
ரைட், ஓகே, சரி. அப்ப நாங்க இன்றைக்கு சந்தர்ப்ப துவாக்களையும் பார்த்தோம் முழுமையாக, அதே போல தஜ்வீத் சட்டத்தையும் பார்த்தோம். அடுத்ததாக நாங்க இன்ஷா அல்லாஹ் டைமை பொறுத்து நான் இன்னும் ஒரு சட்டத்தை, சட்டம் அல்ல, எங்கட சிலபஸ்ல முதலாம் தவணைக்குரிய சிலபஸ்ல இன்னும் ஒரு பாடத்தை நான் சொல்லித்தாரேன். சரியா? அதுதான் அரபு பழமொழிகள். ஓகே, நீங்க படிக்கிற அரபு பழமொழிகள். ஓ சார். ஓகே, சரி. அரபு பழமொழிகள் கஷ்டம் இல்லை, லேசி. ஆனா சில ஆட்கள் அதை கஷ்டமாக எடுக்கிறாங்க. சரியா? ரைட், கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இல்ல லேசான பாடம் தான். சரி, ஓகே. இப்ப அரபு பழமொழிகள்ல மொத்தமாக 26 அல்லது 27 பழமொழிகள் இருக்குது. ஆனா 10ஆம் ஆண்டுல தான் கூடுதலான பழமொழிகள் வருது. 11ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 6 அல்லது 7 பழமொழிகள் தான் இருக்கும். 11ஆம் ஆண்டுல எத்தனை பழமொழிகள் இருக்கிற பாருங்க பார்க்க. 6ஆ 7ஆ? பழமொழிகள் 7. சரியா? ரைட். சரி, அதுல பழமொழிகளை பொறுத்த மட்டில வினாத்தாள் 1ல பொதுவாக கேட்டு வந்ததில்லை. ஃபைனல் எக்ஸாம்ல வினாத்தாள் 2ல பழமொழிகள் வந்து இருக்குது. இருந்தாலும் இப்ப நாங்க சூறாக்களை, ஹதீஸ்களை, கவிதைகளை, உரைநடைகளை திருத்தமாக படிச்சுட்டு போறாக்கள் வந்து அந்த பழமொழிகள் செக்ஷனை பெருசாக ஆர்வத்தோட செய்யறது இல்லை. அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது, அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கிறதால பழமொழிகளை விரட்டி படிக்கிறது இல்லை. ஏன்னா வினாத்தாள் 1ல வாரம் இல்லை தானே. அதே நேரம் வினாத்தாள் 2ல வந்து பழமொழிகள் வந்து தனி கேள்வியாக வாரதும் இல்லை, அதோட சந்தர்ப்ப துவாவும் கலந்து வார. அதே நேரம் ஷார்ட் நோட்ஸ் எழுதுற பகுதியும் அதுக்குள்ளதான் வருது. இப்போ ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கான, சிறுகுறிப்பு எழுதுறதுக்கான தலைப்பும் அரபால தான் வருது. அப்ப அந்த பின்னணியில அந்த கேள்வியோ செக்ஷனை, அந்த செக்ஷனை மொத்தமாக விடுறத எங்களுக்கு பார்க்க இயலும். இருந்தாலும் சிலபஸுக்கு உட்பட்ட வகையில நாங்க கட்டாயமாக பார்த்திருக்கணும். நான் 2 பழமொழிகளை சொல்லிட்டு கிளாஸை நிறைவு கொண்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் முதலாவது தவணையில வந்து நாங்க படிக்கிற பழமொழிகள் மன் யஸ்ரஉ ஷௌக லா யஹ்சுது பிஹில் ஐனப் மன் ஜத்த வஜத. சரியா? 2ஆம் தவணையில இன் அஹாக மன் வாசாக குதுனத்துன் அலா தஹின். 3ஆம் தவணையில ஹப்லர் ரிமாயி தும்லவுல் கனாயின் ருப்ப அக்லத்தின் தம்னஉ அக்லாத்தின் அகலாத். ஓகே, அப்ப ஒவ்வொரு டேமுக்கும் நாங்க 2 பழமொழிகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதுல முதலாவது பாருங்க, பழமொழி 1, மை யஸ்ரஉ ஷௌக லா யஹ்சுது பிஹில் ஐனப. ஹரக்கத்தோட புத்தகத்துல இருக்குதா? ஹரக்கத்து வச்சிக்கிறா? புத்தகத்துல ஹரக்கத் இருக்குதா? ஓகே, ரைட், ஓகே. அப்ப சரியா, மன் யஸ்ரஉ அஷ்ஷௌக லா யஹ்சுது பிஹில் ஐனப. கருத்து பெரும்பாலும் இருக்காது. சரியா? எனவே நீங்க கருத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மன்னண்டா யார்? 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 மன்னண்டா யார்? அது எங்களுக்கு தெரிந்திருக்கின்ற ஒரு சொல் தான் மண், யார். யஸ்ரஉ என்றா பயிரிடுகின்றார். அப்ப மண் யஸ்ரஉ, யார் பயிரிடுகின்றாரோ எத? அஷ்ஷௌக். அஷ்ஷௌக்கான கருத்து முள்ளு. முள்ளத்தான் நாங்க ஷௌக்கன்னு சொல்றது. அப்ப மை யஸ்ரஉ ஷௌக, யார் முல்லை பயிரிடுகின்றாரோ, யார் முட்களை, யார் முல்லை பயிரிடுகின்றாரோ, முட்களை பயிரிடுகின்றாரோ, லா யஹ்சுது, அவர் அறுவடை செய்ய மாட்டார், பிஹி, அதன் மூலமாக. இதன் மூலமாக? அந்த முள்ளின் மூலமாக அறுவடை செய்ய மாட்டார். எதன? அல் ஐனப, திராட்சையை. அல் ஐனப கருத்து திராட்சை. திரும்ப பாருங்க, மை யஸ்ரஉ ஷௌக லா யஹ்சுது பிஹில் ஐனப, யார் முட்களை பயிரிடுகின்றாரோ, யார் முல்லை பயிரிடுகின்றாரோ, அதன் மூலமாக, அந்த முள்ளின் மூலமாக திராட்சையை அறுவடை செய்ய மாட்டார். உங்களுக்கு இது விளங்கினா? கருத்து விளங்கினா? கருத்து விளங்கினா பிள்ளைகள்? மை யஸ்ரஉ ஷௌக லா யஹ்சுது பிஹில் ஐனப. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு பரவாயில்ல, நீங்க நோட் பண்ணி கொண்டா சரி.
யார் முல்லை பயிரிடுகின்றாரோ அவர் அதன் மூலமாக திராட்சையை அறுவடை செய்ய மாட்டார். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த பழமொழி என்ன சொல்ல வார முல்லை பயிரிடுறாக்கள் திராட்சை அறுவடை செய்ய மாட்டாங்களாம். என்ன சொல்ல வார? நாங்க எதை விளைக்கிறோமோ நாங்க எதை நாட்டுறோமோ அதுதான் விளைவா பெறும். எஸ், நாங்க எதை விதைக்கிறோமோ அதைத்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், அறுவடையாக பெற்றுக்கொள்ளலாம். நாங்க முல்லை விதைத்தால் எங்களுக்கு திராட்சை கிடைக்காது. முள்ளை விதைச்சா முள்ளு கிடைக்கிறது இல்ல. நான் சொல்றேன்னா திராட்சை கிடைக்கணும் என்று சொன்னா அதற்கேற்ற முறையில நாங்க என்ன செய்யணும், அதற்கேற்ற முறையில் நாங்க பயிரிடணும். அப்ப நாங்க எதை பயிரிடுகின்றோமோ அதைத்தான் அறுவடையாக பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அதாவது இதுல விளக்கம் என்ன, அரபு கருத்து என்னன்னா, பொதுவாக எக்ஸாம்ல பழமொழியோட கருத்தும் கேட்டுவார். அதை நான் இப்ப கருத்து போட்டிருக்கிறேன், புத்தகத்துல இல்ல, நீங்க தான் பார்த்து கொள்ளுங்க. யார் முல்லை பயிரிடுகின்றாரோ அதன் மூலமாக அவர் திராட்சையை அறுவடை செய்ய மாட்டார். அரபு கருத்து என்னென்றா விளக்கம், அரபு கருத்துனா அந்த பழமொழிக்கான விளக்கம். ஒரு மனிதனுக்கு நாங்க அநியாயம் செஞ்சா, சரியா, ஒரு மனிதனுக்கு நாங்க அநியாயம் செஞ்சா நாங்களும் அது போன்ற அநியாயத்தை எதிர்பார்த்திருக்கணும் என்றதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட பழமொழிதான் இது. நாங்க யாருக்காவது ஏதோ ஒரு வகையில அநியாயம் ஒன்று செஞ்சா அந்த அநியாயம் ஏதோ ஒரு அடிப்படையில எங்களையும் அதை தாக்கும். சரியா? அந்த அடிப்படையில சொல்லப்படுகின்ற ஒரு பழமொழிதான் இந்த பழமொழி. ரைட். அப்ப பழமொழி கூறப்படுகின்ற சந்தர்ப்பம் அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்கும் போது ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறானோ அதே போன்ற நிலையில் அவன் நடாத்தப்படும் போது. சரியா? ரைட். தமிழ் மரபு நிறைய இருக்குது. உதாரணமாக, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதே போல முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், கெடுவான் கேடு நினைப்பான், ஆயுதம் எடுத்தவன் ஆயுதத்தாலே அழிவான் போன்ற தமிழ் மரபு பழமொழிகளும் இதற்கு காணப்படுகின்றன. எல்லாமே இருக்காது. பெரும்பாலும் புத்தகத்துல திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது மாத்திரம்தான் இருக்கும் பெரும்பாலும், நான் நினைக்கிறேன். அதே போல இதுகளும் வருமா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், கெடுவான் கேடு நினைப்பான், ஆயுதம் எடுத்தவன் ஆயுதத்தாலே அழிவான். சரியா? ரைட். ஓகே, இது விளங்கினா, இந்த பழமொழி விளங்கினா? அரபு கருத்தை பாடமாக்கணுமா? இல்ல, தேவையில்ல. நாங்க எக்ஸாம் பேப்பர் பார்த்துட்டு தான் சொல்லணும். கொஞ்சம் பாருங்க, தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பொருத்தமான தமிழ் பழமொழி கேட்டுவார. சரி, உதாரணமாக அதுக்கு இப்ப நீங்க பழமொழி தமிழ்ல கேட்டு வரும். உதாரணமா அடுத்தது கருத்து எழுத வேண்டி வரும். சரியா? கருத்தை இப்ப முல்லை யார் பயிரிடுகின்றாரோ அதன் மூலமாக அவர் திராட்சையை அறுவடை செய்ய மாட்டார் என்று கருத்து எழுத வேண்டி வரும். அடுத்தது எந்த சந்தர்ப்பத்துல, எப்படியான சந்தர்ப்பத்துல இந்த பழமொழி கூறப்படுகின்றது என்பதை தெரிந்திருந்தால் ஓகே, அப்படித்தான் கேள்வி வாருது. சரியா? அந்த 3 அமைப்புல தான் கேள்வி வாரத. ஓகே சார். ஓகே, ரைட். சரி, அதுல நிகழ்வு ஒன்று சம்பவம் ஒன்று தரப்பட்டிருக்குது, ஒரு புத்தகத்திலும் இருக்கும், நீங்க அதை பார்த்துக்கொள்ளும். சரியா? ரைட். 2வது பழமொழி என்னென்றா மன் ஜத்த வஜத. சரியா? மன் ஜத்த வஜத, இது உங்களுக்கு பாடமாக இருக்கும். மேலும் மன்னண்டா யார், ஜத்தண்டா முயற்சிக்கின்றார். அப்ப மன் ஜத்த, யார் முயற்சி செய்கின்றாரோ, யார் முயற்சிக்கின்றாரோ, வஜத அவர் பெற்றுக்கொள்வார். சரியா? மன் ஜத்த வஜத, யார் முயற்சிக்கின்றாரோ அவர் பெற்றுக்கொள்வார்.
லேசான ஒரு பழமொழி பாடமாக்கிலும் எங்களுக்கு நிறைய சொல்லிக்கொள்ளும் இயலும் இல்லையா? மஞ்சத்த வஜத, யார் முயற்சிக்கின்றாரோ அவர் பெற்றுக்கொள்வார். அப்பக்கு நிகரான தமிழ் மரபு என்னன்னு சொன்னா, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அதே போல முயற்சியுடையார் இகழ்ச்சி அடைவார். வேற என்ன வரும்? அழுத பிள்ளை பால் குடிக்கும். அது மிக பொருத்தம் இல்லையா? அழுத பிள்ளை பால் குடிக்கும். வேற? எறும்பூர கட்குழியும் என்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்குதா? சார். அது சரி, வருமா? again சொல்லுங்க. எறும்பூர கட்குழியும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறா அப்படி? எறும்பு கொஞ்சம் எறும்பு rare ஆயிடுச்சு. எறும்பூர கட்குழியும் அப்படி ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறா? இப்படித்தானே வாரது? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். எஸ், அதான் ஆரம்பத்துல ஈக்கிறனா, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அதே போல முயற்சியுடையார் இகழ்ச்சி அடைவார். அழுத பிள்ளை பால் குடிக்கும். சரியா? முயற்சித்து பெற்றுக்கொள்றதான். அதே போல எறும்பு ஊற கட்குழியும், ஒரு குறிப்பிட்ட செயல்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டால், இப்ப எறும்பு ஒரு பாதையில அப்படி தொடர்ச்சியாக போனா அந்த இடம் குழியாகிறண்டா ஒரு அடிக்கே குழியாகிறதல்ல, தொடர்ச்சியாக நீண்ட காலமாக செய்யக்கொள்ள அந்த இடத்துல ஒரு ரோடு ஒன்று மாதிரி வாரம். அது உதாரணமா சொல்றது. அத்த எறும்பூர கட்குழியும்னு சொல்றேன். அப்ப மஞ்சத்த வச்சது. சரியா? யார் முயற்சிக்கிறாரோ அவர் பெற்றுக்கொள்வார். அப்ப தொடர்ச்சியாக முயற்சி செய்வதனூடாக எதனை அடைய வேண்டுமோ அதனை அடைந்து கொள்வார். இப்படி தமிழ் மரபு பொருத்தமான இந்த ஒரு தமிழ் மரபையும் எழுதலாம். சரியா? ரைட். அப்ப பழமொழி கூறப்படுகின்ற சந்தர்ப்பம் என்று வரக்கொள்ள அது உங்களுக்கு கற்பனையில கூட நிறைய எழுதலாம். உங்களோட பாட புத்தகத்திலையும் ஓரிரு உதாரணங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இது நான் சொல்ற உதாரணம் தான் புத்தகத்தில் இருக்குது. பழமொழி கூறப்படும் சந்தர்ப்பம் நீங்க எழுதலாம். ஒரு காரியத்துல விடாப்பிடியாக இருந்து தொடர்ச்சியாக செயற்பட்டால் அந்த காரியத்தை என்ன செய்யலாம்? அடைந்து கொள்ளலாம் என்றத சுருக்கமா எழுதினா சரி. சரி, இந்த 2 பழமொழி விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. மை யஸ்ரஉ ஷௌக லா யஹ்சுது பிஹில் ஐனப் மன் ஜத்த வஜத. சரி, வஜத. சரியா? அப்ப நாங்க தஜ்வீத் சட்டத்தையும் பார்த்தோம், துஆக்களையும் பார்த்தோம், அதே போல பழமொழிகளையும் நாங்க பார்த்தோம். முதலாம் தவணைக்குரிய பழமொழிகளையும் பார்த்தோம், அரபு உரைநடைகளையும் பார்த்தோம். சரியா? இப்ப நாங்க பார்க்க ஈக்கிறது என்னன்னு சொன்னா கவிதைகள் பார்க்கணும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் கவிதைகள்ல நாங்க அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரியா? ஓகே ஓகே. சரி, ஏதாவது டவுட் இருக்குதா? கேட்கணுமா? ரைட். எங்கட இபிசி சரி, குரூப்ல சார் தேர்ட் டேர்முக்குரிய பழமொழியை கொஞ்சம் காட்டுங்களேன். சொல்லுங்க மகா, என்ன கேட்க பார்த்த? அந்த தஜ்வீத் சட்டத்துல இக்லாபெண்டா என்ன அர்த்தம் சார்? இக்லாபண்டா புரட்டுதல். அதுதான் கருத்து. புரட்டுதல் என்றா சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு அல்லது தன்மீனுக்கு பிறகு பா வந்தால், சரியா, அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனை மீமாக புரட்டி ஓதுறது. விளங்கினா அவளுக்கு? இப்ப உதாரணமாக மிம்பஅதி, இப்ப சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு பாவார் அல்லது தன்மீனுக்கு பிறகு பாவார். இந்த சந்தர்ப்பத்துல சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனை நாங்க மீமாக புரட்டி ஓதுறது. அதுதான் சட்டமா? கிளியரா? ஓ சார், ஜஸாக்கல்லாஹ். ஓகே. சரி, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அரபிக் லாங்குவேஜ் கிளாஸ் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அரபிக் லாங்குவேஜ், அரபு மொழி பாடம். அடுத்த இபிசி குரூப்ல அட் ஆகாதாக்கள் நான் இந்த நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொண்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினா இன்ஷா அல்லாஹ் ஆட் பண்ணிக்கொள்வாங்களா? நோட் 7773173118. இந்த நம்பருக்கு உங்களோட பேரு, நீங்க என்ன கிரேட் 11 கிரேட் 11, அடுத்து என்ன சப்ஜெக்ட், அரபிக் லிட்ரேச்சரா அரபிக் லாங்குவேஜா, அதே போல உங்களோட ஸ்கூல், உங்களோட ஊர், அந்த டீட்டெயில் அனுப்பினு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஆட் பண்ணி கொள்வாங்க. சரியா? ரைட். ஓகே. பிடிஎஃப் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் அனுப்பல, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
சந்தர்ப்ப துவாக்கள் எது எது படிச்சு கொடுத்தீங்கிறீங்கண்டா சந்தர்ப்ப துவாக்கள் வந்து அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சமி அந்த துவாவும் இன்றைக்கு நாங்க படிச்ச அந்த 2 துவாவும் தான் சந்தர்ப்ப துவாக்களை படிப்பிச்சோம். சரியா? ரைட். அடுத்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் அந்த யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, அப்லோட் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப கிளாஸ் நிறைவு கொண்டு வருவோமா இன்ஷா அல்லாஹ்? ஓகே எனக்கு அந்த டேம் முடிஞ்சா ஒரு எக்ஸாம் முடிஞ்சா கையில பேப்பர் இருக்குதுன்னு சொன்னா அனுப்புவீங்க எனக்கு இன்ஷா அல்லாஹ். என் நம்பர் அவ்வளோ டீக்கிறேன் நான் எல்லார்ட்டையும். ஓ சரி இன்ஷால்லா அனுப்பி. ரைட் ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.